நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவரை நோக்கி பார்க்கலாம். பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது ஏழை நான் கதறும் போது பேசும் 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 பேசும். அதிகாலை வேதத்தை தியானிப்பேன். அந்தி சந்தி மத்தியானத்தில் வேதத்தை தியானிப்பேன். வேதத்தின் மூலமாய் பேசும் பேசும். வேதத்தின் மூலமாய் பேசும் 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 என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது ஏழை நான் கதறும் போது பேசும் 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 பேசும். பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து பணிந்து கொள்ள நோக்கி பார்க்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், உடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய், எங்களை சந்திக்கும்படியாய், உடைய வார்த்தைகளை எங்களோடு கூட ஆண்டவரே நீர் உறவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 1094 பக்கம், 1094 1094வது பக்கம், சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். நான் வாசிக்கிறேன். 1 முதல் 7 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆகிய 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னுடனே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்,
செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகை ஆசரிக்கிற நாம் ஆண்டவருடைய அற்புதமான செயலை கவனிக்கும்படியாக இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நாம் கவனிக்கும் போது இந்த பகுதியில் முதல் 5 வசனத்தில் சகரியா கண்ட ஒரு தரிசனத்தை நாம் கவனிக்கிறோம். முதல் 5 வசனத்தில் சகரியா கண்ட ஒரு தரிசனம். 6ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் 14ஆம் வசனம் வரைக்கும் சகரியா கண்ட அந்த தரிசனத்தை சகரியாவை விளக்கி சொல்லுகிற அல்லது அந்த கடவுளுடைய தூதன் விளக்கி சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரம் எப்படி இருக்கிறது என்றால், சகரியாவுக்கும் கர்த்தருடைய தூதனுக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல். ஒரு கேள்வி கேட்பார், ஒரு பதில் சொல்வார். அப்படி ஒரு உரையாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா கண்ட ஒரு தரிசனம். இது 5வது தரிசனம் இந்த புத்தகத்தில். இதில் முதல் வசனத்தில் கவனிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, தூதன் நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி. தூங்குனாரா அப்படின்னா, தூங்குனேன்னு சொல்லலை, அவர் தூங்குறவரே எழுப்புற மாதிரி என்னை எழுப்புறாரு அப்படிங்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம கூட ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு இயலாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அந்த நிலையிலிருந்து எழுப்பி சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் அவனுக்கு செய்த மிக அற்புதமான ஒரு கிருபை, ஆசீர்வாதம். அது நம்ம வாழ்க்கையில் கூட தேவையான ஒரு காரியம். கடவுளுடைய காரியங்களை நிறைய நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்மளை தட்டி எழுப்பி சில உண்மைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே ஆண்டவர் அப்படி அவனை எழுப்பி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ என்ன நீ பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நீ காண்கிறது என்ன? அப்போ அவன் கண்ட தரிசனத்தை சொல்கிறான். என்ன தரிசனம்? ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை அவன் பார்க்கிறான். தங்கத்தில் செய்யப்பட்ட குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு அப்படின்றது ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். மெனோரா அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரவேல் மக்கள். அதில் 7 அகல்கள் இருக்கும். நடுவில் ஒரு ஸ்டிக் இருக்கும். இந்த பக்கம் 3 விளக்குகளும், இந்த பக்கம் 3 விளக்குகளும், 7 விளக்குகள் உள்ள ஒரு குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கை பார்க்கிறேங்கிற அதோட கூட என்ன சொல்றாரு, அதன் உச்சியில் ஒரு கிண்ணம் இருக்கிறது. அந்த கிண்ணத்திலிருந்து 7 அகல்களுக்கும் 7 பைப்பு வருது. அந்த விளக்குகளுக்கு 7 விளக்குகளுக்கும் அந்த கிண்ணத்திலிருந்து ஒரு பைப்பு வருது. அதுக்கு பிறகு அவர் பார்க்குற விஷயம் என்னென்னா, அந்த கிண்ணத்துக்கு 2 புறமும் 2 ஒலிவ மரம் இருக்குது. அந்த ஒலிவ மரத்தில் இருந்து 2 பைப்பு வழியாக என்ன டைரெக்டாக அந்த கிண்ணத்துக்கு வருது. புரியுது அவர் என்ன சொல்கிறாருன்னு? ஒரு குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கில் 7 அகல்கள், எரியறதுக்கு 7 ஸ்பாட் இருக்குது, 7 விளக்குகள் இருக்குது. இந்த குத்து விளக்குக்கு மேலே ஒரு கிண்ணம் இருக்குது. அந்த கிண்ணத்துக்கு 2 புறமும் ஒலிவ மரம் இருக்குது. அந்த ஒலிவ மரத்தில் இருந்து என்ன டைரெக்டாக கிண்ணத்துக்கு வருது. அந்த கிண்ணத்திலிருந்து 7 அகல்களுக்கு 7 பைப்பு மூலமாக என்ன போகுது. இப்படி ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. இந்த குத்து விளக்கை பார்த்தோன்னே இவருக்கு தெரியும் இது என்னன்னு தெரியும். ஏன்னா ஆலயத்தில் இருந்துச்சு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குது மெனோரா. இது அவருக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவருக்கு புதிரான சில காரியம் இந்த தரிசனத்தில் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, குத்து விளக்கு தனியாக தான் இருக்கும். ஆலயத்தில் குத்து விளக்கு இருக்கும். என்ன செய்வாங்க, ஆசாரியனுடைய டியூட்டி என்னென்னா, ஒவ்வொரு நாளும் வந்து அந்த விளக்கை சுத்தம் பண்ணி அந்த திரியை சரி பண்ணி அதுக்கு எண்ணெய் ஊற்றி அது எப்போது எரிந்து கொண்டு இருப்பதற்கு இந்த ஆசாரியன் அதை பராமரிக்கணும், அதுக்கு எண்ணெய் ஊற்றணும், இது எல்லாமே செய்யணும். ஆனால் இந்த குத்து விளக்கில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, இங்கே ஆசாரியன் இல்லை, யார் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டியதில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக் லைட் இது. இதுக்கு ஒரு மேலே ஒரு கிண்ணம் இருக்குது. அந்த கிண்ணத்துலேருந்து 7 பைப்பு வருது. இந்த 7 அகல்களுக்கு 2 பக்கமும் 2 ஒலிவ மரம் இருக்குது. ஒலிவ மரத்துலேருந்து எண்ணெய் தானாக அந்த கிண்ணத்தில் ஊற்றுது.
இப்போ இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். பார்த்தோன்னே அந்த கடவுளுடைய தூதன், இது என்னதுன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு தெரியலையான்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அவர் சொன்ன விளக்கத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். இந்த பகுதியில் நம்ம கவனிக்க போகிற காரியம் என்னென்னா, எப்படி ஆகும், என்ன ஆகும். அவருடைய ஆவியினால் ஆகும்னு சொல்கிறாரு. ஆவியினால் என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க போகிறோம். இந்த குத்து விளக்கு எதற்கு அடையாளமாக வேத புத்தகத்தில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குத்து விளக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக ஆண்டவர் அதை பல இடங்களில் காண்பித்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அவர்கள் ஏற்படுத்தினது உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, இது நமக்கு எப்படி பொருந்தும் என்பதெல்லாம் நம்ம பிறகு கவனிக்கலாம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் எடுத்து நிறுத்தி அவர்களை மீண்டும் ஜாதிகளுக்கு ஒளியாக ஸ்தாபிக்க ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால் இப்போ தடையாக இருப்பது என்னவென்றால், அங்கே எருசலேம் ஆலயமே இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேம் ஆலயம் இடிந்து போய் கிடக்கிறது. இவர்கள் சிறைப்பட்டு போய் அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செருபாபேல் என்கிற கடவுளுடைய மனிதன், கவர்னர் அப்பாயிண்டட், அவர் இங்கே வந்து இந்த ஆலயத்தினுடைய பணியை எடுத்து செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் கடவுளுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி இருந்தது. அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இது எப்படி ஆகும் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, இங்கே இந்த வேலையை செய்யணும்னு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தபோது அவர் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது ஒரு பெரிய கற்குவியல். எல்லாம் இடிஞ்சு போய் அப்படியே பல மாதங்களாக, வருடங்களாக, கிட்டத்தட்ட 70 வருடமாக இடிந்து போய் கற்குவியலாக கிடக்குது. எல்லாம் ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆனால் அவர் முன்னாடி இருக்கிறதோ ஒரு மிகப்பெரிய கற்குவியல். இதை முதல்ல அப்புறப்படுத்தணும், அஸ்திபாரம் போடணும், அந்த வேலையை நடத்தணும், துவக்கணும். மிகப்பெரிய வேலை. இது எப்படி ஆகும் என்ற கேள்வி அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு கேள்வி. அதனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, அங்கே இருந்த மிகப்பெரிய தடை, 2வது தடை என்னென்னா, ஆலயம் மட்டும் இடிஞ்சு கிடக்கல, எல்லாருடைய வீடுகளும் இடிஞ்சு கிடந்துச்சு. அதனால் வந்த உடனே எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவுங்க வீட்டை சரி பண்ணுற வேலையில் இறங்கிட்டாங்க. தங்களுக்கான வீடுகளை கட்டிக்கிற வேலையில் முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொன்ன காரியம், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள்லாம் அவனவன் சொந்த வேலையை பார்க்க போயிட்டீங்கிற. அவரவர்கள் தங்களுடைய பணியில் தீவிரமாகி கடவுளுடைய வேலையை விட்டு விட்டார்கள். ஆகையினால இந்த பணிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது அவர்களுடைய பணிகள். கடவுளுடைய பணிக்கு முன்னுரிமை அவர்கள் கொடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, இவங்கெல்லாம் இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? பாபிலோனில் எல்லாரும் அடிமைகளாக, சிறை கைதிகளாக போனாங்க. பாபிலோன்லேருந்து விடுதலையாக்கி வந்திருக்கிறாங்க. இவங்க சிங்கப்பூரில் இருந்தோ, ஜெர்மனியில் இருந்தோ, அமெரிக்காவில் இருந்தோ வந்திருந்தாங்கன்னா இவங்க கையில் என்ன இருந்திருக்கும்? நிறைய பணம் இருந்திருக்கும். ஆனால் இவங்களே அடிமைகளாக இன்னொரு தேசத்தில் போய் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு அவங்க பட்டப்பாடு, அங்கே வீட்டை கட்டி அங்கே எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு இப்போ விடுதலையாகி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு இங்கே வர வேண்டியதாகிடுச்சு. ஆகினால இவங்க கையில் என்ன இருக்குது? இந்த மிகப்பெரிய வேலையை செய்வதற்கு இவங்களால் எப்படி முடியும்? ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வு அவர்களுடைய மனதில். அவர்களுடைய அடிமைத்தனம் அவர்களுக்கு கொண்டு வந்திருந்த ஒரு பரிசு. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவர்கள் மிகப்பெரிய சோர்வில் இருந்தாங்க. இவ்வளோ பெரிய வேலையை எப்படி செய்கிறது ஆண்டவரே?
இதை செய்ய முடியுமா? இந்த கல்லுங்களை புரட்டி போட்டு எவ்வளவு நாள் ஆகிறது? இதை சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஆட்கள் பிடிக்கும்? எவ்வளவு நேரம் பிடிக்கும்? எப்படி நான் இதை செய்வேன் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவங்க இந்த வேலையை லேசாக சுத்தப்படுத்த ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? யார் உங்களை இதை செய்ய சொன்னா? யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்டு உடனே ஒரு லெட்டரை எழுதிட்டாங்க, ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டாங்க. என்ன போட்டாங்க? இவங்க இந்த தேவையில்லாத வேலையை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயம் இடிஞ்சு போய் அது பாட்டுக்கு கிடக்கு, இவங்க அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யார் இவங்களுக்கு உத்தரவு கொடுத்தது? இதை உடனடியாக நீங்கள் தடை செய்யணும் அப்படின்னு இவங்க எழுத பார்த்தாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லையா, ராஜா கொடுத்த ஆர்டர் பேரில் தான் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? உடனே ராஜாவுக்கு எழுதுறாங்க. ஏதோ ராஜா இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததா சொல்கிறாங்க, அதை செக் பண்ணுங்கள், நிஜமாகவே ஆர்டர் கொடுத்தாரா இல்லை இது கதை விடுறாங்களான்ற அதை செக் பண்ணி இதை நீங்கள் கவனிங்க அப்படின்னு ஒரு லெட்டரை போட்டாங்க. லெட்டர் போட்டோடனே லெட்டரை போன உடனே ராஜா சீரியஸாக எடுத்து செக் பண்ணுறாரு. ஏன்னா ஆர்டர் கொடுத்தது இவருக்கு முன்னாடி இருந்த ராஜா, கோரேஸ்ங்கிற ராஜா ஆர்டர் கொடுத்தாரு. அவருடைய நாட்களுக்கு பிறகு இப்போ தரியுன்ற ராஜாவினுடைய காலத்தில் இந்த வேலை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையை நிறுத்துவதற்கு அவர்கள் தீவிரப்பட்டு போய் இந்த ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனாங்க. லெட்டர் போன உடனே ராஜா வாங்கி அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு செக் பண்ண சொன்னார். செக் பண்ணால் அப்படி ஒரு ஆர்டர் போட்டது உண்மை என்பதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி இப்போ ராஜா திரும்ப இன்னொரு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர் போடுறாரு? அவங்க ராஜாவினுடைய கட்டளையின் பேரில் தான் இந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அதனால இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான செலவுக்கு வேண்டிய பணத்தை அங்கே இருக்கிற கவர்னர் கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் அரசாங்கம் கொடுக்கணும். அதுக்கு எல்லா விதத்திலும் உபகாரம் செய்யணும், உதவி செய்யணும். கட்டுமான பணிக்கு வேண்டிய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன் எல்லாத்தையும் அரசாங்கமே செய்யணும்னு அடுத்த ஒரு லெட்டரு. கவனிச்சிங்களா? இந்த வேலையை நிறுத்தணும்னு போட்ட பெட்டிஷனு இந்த வேலைக்கு இது எப்படி நடந்துச்சு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய வேலையை அவருடைய ஆவியானவர் நடப்பிப்பார். அதற்கு எதிர்ப்புகள் எழும்பலாம், சோர்வுகள் எழும்பலாம், அதற்கு பிரச்சனைகள் எழும்பலாம், அதற்கு நம்முடைய ஆர்வ குறைவு காரணமாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் கிரியை செய்து இந்த வேலையை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார். அந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிப்பது மிக அவசியம். ஆகாயின் புத்தகம் 1 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. இங்கே பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் தலைவர், கவர்னர் அண்ட் சீஃப் பிரீஸ்ட், இவங்க 2 பேரும் தான் அப்போ இருந்த மிக முக்கியமான 2 தலைவர்கள். இவர்களுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியாக இருந்த எல்லாருடைய ஆவியையும் ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களை உண்டி தள்ளி இந்த பணியை செய்வதற்கு ஆண்டவரே அவர்களை நடத்துகிறார். ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பணியை செய்வதற்கு, அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு, அவருடைய பிள்ளைகளை அவர் உற்சாகப்படுத்தி அவர் வழி நடத்துகிறார். சோர்வுகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்கிறார். அடுத்த வசனத்தில் நம்ம அதான் படிக்கிறோம். சகரியா 4:7 பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பெரிய பர்வதம் எதிர்ப்பாக இருக்கிற தடைக்கல்லை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். அது சமபூமியாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான் என என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த முடிவு செய்து நிறைவு செய்கிற அந்த கல்லை அவன் கொண்டு வந்து வைத்து அவர்கள் ஆர்ப்பரிப்போடு அந்த பணியை நிறைவு செய்வார்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்னது மட்டுமல்லாமல் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆண்டவர் சொன்ன காரியம் என்னென்னா, அவன் ஆரம்பித்த வேலையை அவனே
முடிப்பான். அதுக்கு அது நடக்கும்போது கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் அற்புதமாக அவருடைய பணியை நடப்பிக்கிறார். அவருடைய பணியை அவருடைய பலத்தினாலேயே செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக காண்பிக்கிறார். ஒரு மனிதர் ஒரு கார் வாங்கிறதுக்காக கார் கம்பெனிக்கு போனார். நிறைய கார்கள் அங்கே நின்று கொண்டு இருந்தது. இவர் அப்படியே பார்வையிட்டு கொண்டு உள்ளெல்லாம் போனார். உள்ளே சில கார்கள் மேனுஃபேக்சரிங் ஏரியாலெல்லாம் சில கார்கள்லாம் இருந்தது. பார்த்து கொண்டே இருந்தவர் திடீர்னு ஒரு காரை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப பிடிச்சோன்னே அவர் அந்த காரை மேலே எங்களையும் பார்த்துட்டு இந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காருக்குள்ளே போய் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சார். அந்த கார் ஸ்டார்ட்டே ஆகலை. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த காரு, இந்த கார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஸ்டார்ட் ஆகலை. அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மெக்கானிக்கை கூப்பிட்டு கேட்டார், ஐயா இந்த காரு ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ஐயா அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு திறந்து காமிச்சார். முன்னாடி பேனட்டை திறந்தும் போது தான் தெரிஞ்சிச்சு உள்ள இன்ஜினே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்டீரியர் அழகாக இருக்குது, எக்ஸ்டீரியர் அழகாக இருந்தது, ரொம்ப அற்புதமான கலர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்ஜினே. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு என்ஜின். அவர் ஒருவேளை நிறைய நேரத்தில் நம்ம எக்ஸ்டீரியர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய கிரியை இல்லை அப்படின்னா இன்ஜின் இல்லாத கார் மாதிரி தான் திருச்சபையும் நாமும். இங்கே ஆண்டவர் இந்த பணியை அவரே அற்புதமாக நடப்பிக்கிறார். இது அவருடைய பணி. ஆகையினாலே அவர் இந்த பணியை நேர்த்தியாக ஆரம்பிக்கிறார், நேர்த்தியாக நிறைவு செய்கிறார். இரண்டாவதாக, இந்த குத்து விளக்கு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு அடையாளமாக வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் ஏற்படுத்தப்பட்டார் என்று சொல்லி நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் ஆண்டவர் இயேசுவை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் தன்னை பற்றி சொன்னபோது நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆகையினாலே அவர்கள் இந்த குத்து விளக்கை ஏற்றுகிற அந்த பகுதியில் தான் நின்று இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஆகையினாலே கிறிஸ்து அவர் ஒளியாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக, கிறிஸ்து கடவுளை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். எப்படி ஆண்டவரால் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது? இயேசு கிறிஸ்து இதை எப்படி செய்தார்? அவருக்கு பெரிய பொறுப்பு இருந்துச்சா? பிரதான ஆசாரியனாக இருந்தாரா? இல்லை மத விதத்திலேயோ சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருந்ததா? உயர்ந்த கல்வி இருந்ததா? சிறந்த பயிற்சி இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கினார். ஆகையினால எதற்காக கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக கிறிஸ்து பிரகாசிக்கிற ஒளியாக, உலகிற்கு ஒளியாக அவர் இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி இவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதனுடைய சீக்கிரட்டை அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 38ஆம் அதிகாரத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான பணிக்கு ரகசியம் என்ன? அவர் ஞானஸ்தானம் பெற்றவுடனே அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவரை அற்புதமாக பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க போகிற காரியம் என்னவென்றால், இது உங்களுக்கும் எனக்கும் எப்படி பொருந்தும்? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? இந்த பகுதியிலே இந்த குத்து விளக்கு தனி நபர் விசுவாசியையும் சபையையும் குறிக்கிறதாக இருக்கிறது. முதல்ல தனி நபரை பற்றி நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5:14-16.
இங்கே ஆண்டவர் சொன்ன அற்புதமான காரியம், நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை உலகிற்கு வெளிச்சமாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்கிறார் இங்கே ஆண்டவர்? ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய நடத்தையும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நற்கிரியைகள் நிறைந்தவைகளாக, அன்பு நிறைந்தவைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். இது எப்படி ஆகும்? இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் எப்படிங்க நடக்கும்? அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். இங்கே பலம் என்பது சரீர பலம், தனி நபருடைய பலத்தை பற்றியோ, பராக்கிரம் என்பது படையினுடைய பலத்தினாலேயோ படை வலிமையினாலேயோ உண்டாகிறது அல்ல. சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் இதே வசனம், இதே 2 வார்த்தைகள், எபிரேய வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலம், பராக்கிரமம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற காரியம் மைட் அண்ட் பவர், 2 முக்கியமான வார்த்தைகள் இந்த வசனத்தில் திரும்ப உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே வார்த்தை என்ன சொல்றாரு? எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். இங்கே மைட் என்பது நம்பர்ஸ், எவ்வளவு படை வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து ராஜாவினுடைய வெற்றி அமைவது இல்லை. 2வது என்ன சொல்றாரு? எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இண்டிவிஜுவல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், தனிநபருடைய வலிமை அவனுக்கு உதவி செய்யாது. அதுக்கு பதிலாக என்னங்க தேவை? 17-18 வசனத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும். ஆகையினாலே இந்த வேத பகுதியில் நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த உலகத்தில் கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கடவுளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படிங்க அதை செய்யலாம்? நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட கடவுளுடைய அன்பை, அரவணைப்பை வெளிப்படுத்துகிறவர்களாக பேசுவது அவசியம். அநேகர் நம்முடைய வார்த்தைகளினாலே மற்றவர்கள் எப்படி புண்படுகிறார்கள்ன்றது நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நம்மக்கிட்டையும் சொல்கிறது அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அன்பு இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை பயன்படுத்தவே முடியாது. ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம நினைவுக்கு வருவதெல்லாம் வரங்கள் தானே ஒழிய அன்பு இல்லை. ஆனால் அன்பு தான் மிக மிக முக்கியம். வரங்கள் ஆண்டோடு நாம் மகிமைக்காக செயல்பட வேண்டுமானால் நான் அன்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கும் 14ஆம் அதிகாரத்திற்கு நடுவில் 13ஆம் அதிகாரத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். ஆகையினாலே அன்பு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மற்றவர்களுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நான் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு என்னங்க அடையாளம்? நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு எது அடையாளம்? என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கனிகள் அடையாளம். அதில் மிக முக்கியமான ஒரு கனி என்னுடைய அன்பு. என்னுடைய வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையில் பெருமை வெளிப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் கோபம் வெளிப்படக்கூடாது. என்னுடைய வார்த்தையில் மற்றவர்களை புண்படுத்துகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக தேவ அன்பினாலே நான் நிரப்பப்பட்டவனாக இருப்பது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருப்பதனுடைய மிக முக்கியமான அடையாளமாக நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகிறவனாக ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில்
போன வாரத்தில் நான் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியில் 27ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிற தலை சிறந்த காரியம் அவனை ஆண்டவருக்கு ஏற்றவனாக மாற்றுவது, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் மாற்றுகிற உன்னதமான பணியை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நடப்பிக்கிறார். ஆகையினால் கர்த்தர் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிற விளக்காக காணப்படும். ரெண்டாவது காரியம் இந்த பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், திருச்சபையும் விளக்காக நாம் தனி நபர்களாக மாத்திரமல்ல, சபையாக ஆண்டவர் நம்மை விளக்காக இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு விளக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே இந்த குத்து விளக்கை குறித்து அவர் கொடுக்கிற ஒரு விளக்கத்தை நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 வாசிங்க. இந்த 7 குத்து விளக்கும் என்னதான்? 7 சபை. அப்ப சபை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ஒரு குத்து விளக்காக பார்க்குறார். இந்த சமுதாயத்திற்கு, திருப்பத்தூருக்கு ஒளி கொடுப்பதற்கு ஆண்டவர் இங்கே ஒரு குத்து விளக்கை வச்சிருக்கிறார். இது மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த சபை நீங்களும் நானும் கடவுளுடைய நாம மகிமைக்காக இங்கே இருக்க வேண்டும். இந்த ஊரில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க? அது கடவுளுக்கு மகிமையாக இருக்குதா? ஆண்டவர் இந்த சபை நீங்களும் நானும் கடவுளுடைய நாம மகிமைக்காக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அநேகர் ஆண்டவர் இன்றைக்கு ஈர்க்கப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு ஏற்றதாக இருக்கும் பொழுது அது சாத்தியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்ன காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கிலும் எல்லா இடத்திலும் எங்கேயும் சாட்சியாக இருக்கணும். அருகாமையில் நம்முடைய சாட்சி உலகம் எங்கும் பரவத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி, அல்லது இந்த விளக்கு அழகாக எரிவதற்கு, சிறப்பாக எரிவதற்கு தேவை எண்ணெய். ஆவியானவர் இல்லாமல் சாட்சியான ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக எப்படி வருகிறார்? இந்த தரிசனத்தில் நம்ம பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிண்ணத்துக்கு 2 பக்கத்தையும் 2 ஒலிவ மரம் இருக்குது. அந்த ஒலிவ மரத்துலேருந்து தானாக எண்ணெய் ஊற்றுது இந்த கிண்ணத்துக்குள்ள. இந்த 2 ஒலிவ மரமும் எது? அவரே விளக்கம் சொல்கிறாரு சகரியாவின் புத்தகத்தில் கடைசி வசனத்தில். அந்த 2 ஒலிவ மரங்களும் எதை குறிக்கும் என்று அவரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். யார் இந்த அபிஷேகம் பெற்றவர்கள்? செருபாபேலுடைய நாட்களில் 2 முக்கியமான லீடர்ஸ் இருந்தாங்க. ஒருவேளை அந்த 2 அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஒருத்தர் செருபாபேல், இன்னொருத்தர் சகரியா. அல்லது 2 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அந்த 2 தீர்க்கதரிசியை குறிக்கலாம், ஆகாய், சகரியா. அல்லது இந்த ஆசாரிய பணி செய்கிறவர்கள், ராஜரீக பணி செய்கிறவர்கள், அவர்களை குறிப்பதாக இருக்கலாம் என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இது எதை குறிக்கும்? விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற சோர்ஸாக நம்ம பார்க்கிறது எது அப்படின்னா, வேத புத்தகத்தில் பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் அவர் புறப்படுகிறவர். ஆகினால இந்த 2 ஒலிவ மரங்களும் ஒருவேளை பிதாவையும் குமாரனையும் குறிக்கலாம். அல்லது ஆசாரியனாகவும்
ராஜாவாகவும் இருக்கிற ஆசாரியத்துவமும் ராஜரீகமும் பெற்றிருக்கிற மேசியாவை குறிக்கிறதாக இது இருக்கலாம். ஆகையினால இந்த அற்புதமான ஒரு வசனம் நமக்கு கொடுக்கிற ஒரு உண்மை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் எங்கே போக வேண்டும், யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் 2 முக்கியமான காரியம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். 2வது, வேத வசனத்தை நான் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை செய்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பயங்கரமான நெருக்கத்திற்குள்ளாக, இக்கட்டுக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்ற போது திருச்சபை என்னங்க செய்தது? திருச்சபை உபவாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தது. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உமக்கு விரோதமாக, உம்முடைய திட்டத்திற்கு விரோதமாக, உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாக, உம்முடைய கட்டளைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான எதிர்ப்புகளையும் மாற்றி போடும். என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க, கார் கொடுங்க, எனக்கு நல்ல வீடு கொடுங்க, என் பிள்ளைங்க கொடுங்க, கல்யாணம் ஆகணும், அதெல்லாம் சொன்னல. அவங்க என்ன சொல்றாங்க? உங்கள் திட்டம் நிறைவேறணும் ஆண்டவரே. எதற்காக எங்களை ஏற்படுத்தினீரோ, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக இந்த பட்டணத்தில் நம்முடைய நாமம் மகிமைக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னீரே, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற எதிர்ப்புகளை எல்லாம் மாற்றி அமையும் என்று ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஒரு 3 முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 3 காரியம். ஜெபம் பண்ணாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். சாட்சியாக இருப்பது எப்படி? நம்ம பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் இது சாத்தியம். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை நோக்கி பார்க்கணும். திருச்சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜெபம். எல்லாவற்றிற்கும் ஜெபிக்கணும். அதில் மிக முக்கியமாக ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கணும். நம்ம விரும்புறது இல்லைங்க, ஆளுக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். நம்ம விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து அவருடைய வார்த்தையை தெளிவாக சொல்வதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எதை பற்றி சொன்னார்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரணும், தாகத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும், வாஞ்சியோடு அவருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேத வசனம் 2 நிலைகளில் இருக்கிறது நமக்கு தெரியும். இது எழுதப்பட்ட வார்த்தை, மாம்சத்தில் வந்த வார்த்தை இயேசு. மாம்சத்தில் வந்த இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசித்து உட்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு வழி எதுங்க? அதுதான் வேத வசனமும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் ஏறெடுக்கிற ஜெபமும் ஆவியினால் நிறைந்து கடவுளுடைய நாம் மகிமைக்காக வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்தும். ஆகிய கடவுளுடைய நாம் மகிமைக்காக பிரகாசிக்கிற விளக்காக இருக்க ஆண்டவர் தடைகளை எல்லாம் மாற்றி நம்மை பயன்படுத்துவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற, ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கம் நிறைவேற, அவர் தம்முடைய தூய ஆவியினாலே நம்மை நிறைத்து நம்மை பயன்படுத்த, நம்மை வழிநடத்த, அநேகருக்கு ஆசீர்வாதமாக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கூறு. தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களிகூர். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். ஆண்டவருடைய திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற எதிர்ப்புகளை மாற்றி அமைத்து ஆண்டவரே மகிமைப்படும்படியாக, ஆண்டவர் திருச்சபையை கட்டி ஆண்டவர் திருச்சபையில் மகிமைப்படும்படியாக, மகிமையுள்ள சபையாக அதை மாற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூய ஆவியானவர் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார், ஆண்டவர் செயல்படுகிறார். ஆண்டவருடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது. ஒருவேளை பெரிய பர்வதத்தை போல காட்சியளிக்கலாம். ஆண்டவர் அவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தம்முடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். ஆண்டவருடைய பணி மனித கரங்களினால் ஒருவேளை அது செய்யப்படலாம். ஆனால் அதற்கு காரணமாயிருப்பது பரிசுத்த ஆவியானவருடைய பலன், மனித முயற்சிகள் அல்ல. தேவ ஆவியானுடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய பணி செய்வதற்கு தேவை. ஆகினால ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டி ஆண்டவர் நிறைவேற்றுகிற பணியை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதை யாரை கொண்டும் அவரால் நடப்பிக்க முடியும். ஆண்டவர் அதை நிச்சயமாக நடப்பிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, நீர் உம்முடைய பணியை நீர் நிறைவு செய்கிறவர். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படியாக உடைய சபையை நீர் கட்டுகிறவர். ஆண்டவரே, சாட்சியுள்ள சபையாக உடைய சபையை உருமாற்றுகிறவர். ஆண்டவரே, குறைகள் உள்ள ஆண்டவரே, குற்றங்கள் நிறைந்த எங்களை ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காக சாட்சி உள்ளவர்களாக நீர் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான பணியை ஆண்டவரே நீர் எங்கள் வழியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடப்பிக்கும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய மகிமையை காண ஆண்டவரே எங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க தேவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளையும் தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.